ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்றைக்குள்ள கேம் பிளே விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராணி 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம கிராணி 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சது மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி மோடில் வந்திருக்கேன். அதுவும் கிராணி, கிராண்ட்பா, ஸ்லெண்ட்ரினா 3 பேர் வச்சு என்னை அடிக்க போகிறாங்க. சரி பார்ப்போம். என்னடா இது பழைய வீடு கிடக்குது. நான் கிளவா கூப்பிட்ட கதவை திறக்கவே இல்லையே. திறடா கதவை. நான் பூடிச்சிடலாம். என்ன திறந்துட்டான்? எங்கேருந்து கேமரா பார்க்குறான்? இல்லை தெரியல. இல்லை பார்ப்போம் இருங்க. கிளவா டேய் கூப்பிட்டு. என்னடா கதவு சாத்திரான்? டேய் கேமரா என்னன்னு பார்க்குறான் போலையே. இன்றைக்கி என்னென்ன தான் நடக்க போதோ தெரியல. நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். சரி போவோம். காசா பணமா? காசு கொடுத்தா சரி. ஓகே கூப்பிட்டானேன்னு வந்தேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடா பாவி டேய். டேய் நான் எப்படா வெளியே போவேன்? ஏன்டா? இல்லை புரியல. கார் இருக்குது. இது கிராணி ஒன்றில் இந்த கார் தானே. இது நம்ம இங்கே ஓட்டி வந்துட்டு ஏன் பார்க்கிங் போட்டிருக்கோம்? ஏன் மொட்டை கிளவி சொட்டை கிழவன் எங்கடா இருக்கீங்க 2 பேரும்? வெளியே வாங்கடா. இந்த தம்பி இன்னும் இந்த பக்கம் மொட்டை டேய் வேணாண்டா. ஆமாம் போடு தள்ளிட்டான்டா. அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சு. ஸோ இனி நம்ம எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம்னு தெரில. 2 பேரும் இருக்காங்க. 2 பேர் இல்லை 3 பேர். ஸ்லெண்ட்ரினாவையும் சேர்த்து தான். இந்த லாக் பிக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஹோல் டு பிக் லாக் அப்படின்னு காமிக்கும். லாக் பிக்கா பிக் லாக்கான்னு தெரில. 2யும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே நம்ம கவுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிழவனுக்கு வாய்ஸ் கொடுக்கலாமா? வேணாப்பா. இதுக்குள்ளே ஏதோ இருக்கா? ஒன்றும் இல்லை. எதுக்கு வீணாக திறக்கணும்? சரி யாரோ வராங்களான்னு பார்ப்போம். அடா பாவி இதையும் லாக் பிக்கி போட்டிருக்கீங்களா? போவோம். ஓகே கவுத்து வந்தாச்சு. என்ன நடக்க போதோ கிளவி பாட்டாடா. அடா பாவி ஏன்டா என்ன பண்ணுறீங்க இப்படி? கைஸ் என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நம்ம நேரம் அந்த ட்ரெயின் எஸ்கேப்பிட்ட ஒரு ரோபோட் இருக்கோம்ல, அதுக்கிட்ட போயிட்டு ஒரு வாய்ஸை கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம். அப்போ கிளவி வரானா யார் வரான்னு பார்ப்போம். ஓகே நம்ம அந்த ரோபோட் சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. நம்ம சீக்கிரமாக உள்ளுக்கு போகணும். இல்லாட்டி கிழவனோ கிளவியோ போட்டு தள்ளிடுவானுங்க. அந்த ரோபோட் வேறு கத்திகிட்டே கிடக்குது. ஓகே கதவு தோற. அவ்வளோதான்டா. ஓடுறா டேய். ஓடுறான். சூப்பர் பிளாங்க்கு போடு மாசு தான். ஓகே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா பிளாங்கு கிடச்சிச்சு. பிளாங்க்கு போடுருவோம். அவ்வளோதான். கிளவி வந்து பார்த்துருக்கா. இன்னும் கொஞ்சம் கூப்பிட்டாதான் என்ன. இருங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இங்கே கொண்டு போய் போட்டு சத்தட்டை போட்டு ஓடி வந்துடலாம். ஓகே விவாஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சத்தம் போட்டாச்சு. இப்போ கிளவி இல்லாட்டி கிளம்ப போயிட்டு அந்த பக்கம் பார்ப்பாங்க. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். கிளவன் திடீர்னு வந்துட போகிறான். செத்துருவேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கன்று வேறு இருக்கா. ஒரே போடு. அவ்வளோதான். மருகியா சாலா தான். அதுக்கப்புறம் சரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போவோம். அவன் எங்கே கிடக்குறானோ. சரி நம்ம வளன்னு பேசிடுவோம். மேலே போய் பார்ப்போமே. தூங்கிட்டு இருக்கானா? தூங்கிட்டு ஆஹாவா ஆட போட்டு தட்டான்டா. அதான் சொல்லுது சவுண்டு வச்சுக்கணுன்ட்டு. ஸோ ஓகே நம்ம இந்த கல் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு நேராக மேலே போயிடலாம். ஸோ நான் கல் பொறுக்கிட்டு மேலே போகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி தான். நான் போன தடவை பார்த்தீங்கன்னாக்கா அடி வாங்கிப்பான். நான் இந்த தடவை இல்லை. சாங்க நம்ம நேராக எலவேட்டர் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேலே வந்தாச்சு. இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே பொறுமையாக போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். வீல் கிராங்க்கு தேவைப்படும். இந்த ஸ்ப்ளெண்டரி நான் வேறு ஃபஸ்ட்டு போட்டு தரணும் கைஸ். 5 டே அப்படின்னு போட்டுக்கு. ஹெய் இல்லை புரியல. ஸோ எப்படின்னு தான் கிளம்ப வருவான். நான் வெப்பன் கீ கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் 2வது மேட்ச் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா போன மேட்ச் எனக்கு பிடிக்கல, நல்லாவும் இல்லை. ஸ்ப்ளெண்டரினா வேறு இருந்துச்சு. அதனால் புது மேட்ச் போட்டு வந்துட்டேன். ஓகே 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 ஓகே
ஓகே, வெப்பன் கீ வச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா, இதை ஓப்பன் பண்ணிட்டு இது இல்லையா, அது வேறையா? சரி எந்த ரூம்பு? கிழமை இருக்கிற ரூம்பு. இங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு ஸ்டைலாக மாசாக கெத்தாக கீழே போகிறோம். கிளம்ப வரான், ரைட்டு விடுங்க. கீழே போய் ஃபஸ்ட்டு கல்லை பொறுக்கிப்போம். சரிங்களா? ஓகே, அப்படியே ஒரு குதி போடு, அவ்வளோதான். கிட்ட இருக்கிற கன் நம்ம ஃபஸ்ட்டு பிடுங்கணும். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இருங்க, நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கிழவனை கூப்பிட்றான் வாங்க. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால் கிழவன் வந்துடுவான். கிழவன் வந்தோடனே நைஸாக ஸ்டைலாக கெத்தாக போட்டு தரலாம். ஓகே, சரி நம்ம வெயிட் பண்ணுறோம். கிழவன் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே மக்களே, நம்ம கீழே பிரிட்ஜ் கிராங்க்கு, அதாவது சேஃப் கீ பார்த்தோம்ல, அதனால அந்த சேஃப் கீலேருந்து நான் வந்துட்டு பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துட்டேன். ஸோ நான் கிழவனையும் போட்டு தள்ளி கிழவங்கிட்ட வந்து கன்னும் எடுத்துட்டேன். ஸோ இன்னும் செய்ய வேண்டியது தான் மிச்சம் குறவான வேலை எல்லாம். ஓகே, வேறு என்ன பண்ணணும்? என்னமோ பண்ணணும் கைஸ், இருங்க பார்த்துட்டு வரேன். ஓகே, நான் எப்படி கிழவனை போட்டு தள்ளுறேன்னு உங்களுக்கு லைஃபாக காட்டுறேன். அது எப்படின்னா, நீங்கள் கன்று கீழே போட்டு வயசு கொண்டாந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், கிழவன் வருவான். ரெடியாக நின்றுக்கோங்க. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம கீழே போய்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு போட்டு தள்ளும் போது வீடியோ ஆன் பண்ணுறேன். இந்த வரேன் பாருங்கள். ஹெட்ஷாட் போடு. அங்கேயே ஒரு சுடு. 2 நிமிஷம் நம்ம சீக்கிரமாக மடன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். இங்கே போட்டுருவோம் கண்ணு, ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அண்ட் எலக்ட்ரிக் ஸ்விட்ச்சு. ஓகே, நம்ம மேலே பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இருக்குது. மேலே இதுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி என்னமோ வேணுமா? ஃப்யூஸ் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? ஃப்யூஸுக்கு ஒரு வழி இருக்குது கைஸ், அது நான் செஞ்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த கொக்கனட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். இப்போ கிழவங்கிட்ட கன்று இருக்காது, அதனால நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கல்லை பொறுக்கிப்போம். நம்மகிட்ட 3 கல் ஆச்சு. இதை வச்சுட்டு காயின் போங்கடா நீங்கள் உங்கள் காயின். ஓகே, அடுத்த நடவடிக்கையாய் நம்மள் ஷட்கியை திறக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? சென்ட்ரினாவை அழிக்க வேண்டும். சரி பார்ப்போம் வாங்க. ஐயோ, எங்கே என்ன இருக்குன்னே தெரியல வியூவர்ஸ். சரி பார்த்துலாம் இருங்க. ஓகே, ஷெட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு ஷெட்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓகே, நம்ம ஷெட்கி எடுத்துகிட்டு நேராக மேலே ஒரு ஹெட்டிங்கை போட்டு ஜென்ரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம நேராக ஷெட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ ஷெட்டில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம். ஓஹோ, டெடி இருக்குது, போடு மாசு தான். இதை கொண்டு போய் சிலிண்டரின் அக்காதை முடிச்சிடலாம். இப்போ கிழவன் பார்த்துருப்பான். ஓகே, நேராக மேலே போகலாம். ஓகே, சிலிண்டரின் இடத்துக்கு வந்தாச்சு கைஸ், வாங்க போகலாம். சீக்கிரம்டா. டே. ஓகே, இப்போ நம்ம முடிச்சிடலாமா? போடு. நீ அங்கே அழுதுட்டு கடை இதை திறக்க முடியாதா? ஓகே,
ஸோ பேட்லாக்கியா இது எதுக்கு? சரி பார்ப்போம். டேபிள் மேலே ஒரே ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இந்த ரெண்டு கதவையும் திறந்து அப்படியே ஒரு கீழே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே போயிட்டு நேராக ஒரு ஹெட்டிங்கை போட்டுடலாம். கிழமை எங்கேயோ பார்த்துட்டான். ஓ மை காட், ஓஹோ வாடா, ஆஹோ மண்டையிலே வைக்கிறேன் இரு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சி நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். எங்கடா கிழமை? ஓ நான் ப்ரோ பிளேன்னு சொல்லிட்டு ஓட்டான். சூப்பர். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், எங்கே இது போட்டேன்? இல்லை எனக்கு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். இங்கே அதை போட்டு சவுண்டை வச்சுட்டு நம்ம நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு குள்ளே வேணா போட்டு தள்ளிடலாம். கிடச்சது இந்த கன்று மட்டும் தான், எடுத்துக்கலாம். அவன் கீழே தான் இருக்கணும், மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. இதோ போகிறான் பாருங்கள் மொட்டை பைய. இங்கடா இருக்க, வாங்க வா. கன்று லோடு இல்லை, போட்டுக்கலாம். சரி வாங்க கிழவனை போட்டு தள்ளுறோம். ஸோ நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட்டர் கேபிள் கொண்டாந்து சேர்த்துடலாம். ஓகே, இங்கே ஜென்ரேட்டர் கேபிள் ப்ளேஸ் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, கரண்ட் வந்துடுச்சு. ஜென்ரேட்டரும் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த பிளாங்க் எடுத்துக்கணும். இந்த பிளாங்க் தேவைப்படும். வாங்க நேராக அந்த பிளாங்க் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். நேராக ஒரு ஹெட்டிங்கை போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, நேராக போயிட்டு அங்கே என்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய வேலை தான் நம்மளோட வேலை. ஓகே, இங்கே ஒன்று இருக்கும். ஓகே, அது பார்த்துக்கலாம். இப்போ இது ஆன் ஆச்சு. இப்போ நமக்கு ஃபியூஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸலேட்டர், அட பாவி டேய், இதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ட்ரெயின் எஸ்கேப் இருக்குல்ல, அங்கே ஒரு வேஸ் இருக்கும்ல, அதான் ஃப்ளவர் போட்டு அது கூட தண்ணி ஊற்றி இன்னொன்று ஃப்ளவர் போட்டு எடுத்துவோன்னா, நான் ஒரு ஃப்ளவர் போட்டை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போயிட்டேன். ஐயோ கிளம்ப வேறு பார்த்துட்டானா, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. வா வா வா, நான் தோத்துருவா, முடிஞ்சா வந்து தோத்துவா. இருங்க கைஸ், அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கன்னை இருக்குது, இந்த கன்னை எடுத்து கிளவனை போட்டு தள்ளிடுறான். ஓகே, இலை பேதகோமா எங்கடா இருக்கான் கிளவான்? இங்கே பாடுறா, கன்று வச்சுருக்கேன். இப்போ வாலே நீ. எங்கே போனா? அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு நேராக மேலே போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கு, அதை மட்டும் நம்ம வெற்றிகரமாக வச்சுனா போதும். அது திறந்து ஃபியூஸை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சு அந்த கேம் ப்ளே முடிச்சிடும். ஸோ நம்ம நேராக எங்கே ஹெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக நம்ம இப்போ வந்தோம்ல அந்த இடத்துக்கு தான் ஹெட்டிங் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட்டர் ஒர்க் ஆச்சு. ஸோ இப்படி போயிட்டு இதை அப்படியே போடு, அவ்வளோதான், அந்த பக்கம் விழுந்துருச்சு. ஸோ கன்னை நம்ம இங்கே சேஃபாக ஒரு பக்கம் போட்டு இந்த ஃப்ளவர் வேஸ் எடுத்துகிட்டு நேராக கீழே போயிட்டு நம்ம இந்த எஸ்கேப்பை முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பிடிச்சிப்போம், இங்கே தான் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அந்த ஃப்ளவர் பாட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதாங்க, இதை மட்டும் வச்சுட்டா போதும், அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நான் திறக்கலை, ஒன்றும் நடக்கலை. என்னடா உள்ளுக்கு என்ன இருக்குது? ஃபியூஸு, அவ்வளோதான் கைஸ். இதை எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் வாங்க. இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், இந்த கேம் பிளே முடிச்சிடும். ஸோ கைஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிராணி 3யோட ட்ரெயின் எஸ்கேப் வரும், அதையும் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டோர் எஸ்கேப்பு. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இதான் நான் போட போகிறேன், எண்ட்லெஸ் நைட்மேர். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி இந்த காக்காவையும் போட்டு தள்ளிட்டு போவோம், அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த காக்கா ஃபஸ்ட்டு போடு, அவ்வளோதான். இப்போ நம்ம நேராக கீழே இறங்கி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அப்படியே ஒரு சிட்டிங்கை போட்டு அப்படியே போட்டு
இப்படி வந்துட்டு நேராக இங்கேருந்து குச்சி இந்த கன் எடுத்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் வரும். ஓகே வாங்க போகலாம். ஸோ ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நிஞ்சா கேமிங். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.